ஸ்ரீரங்கம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா, தேர்தல் சமயத்தில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். சட்டசபை தேர்தலில் ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா 3வது முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஜூன் 19ஆம் தேதி முதல் 3 நாட்கள் ஸ்ரீரங்கத்தில் அவர் முகாமிட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நடந்த விழாவில் ஸ்ரீரங்கத்தில் 190 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் ஜெயலலிதா திங்கட்கிழமை வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். திருச்சி சங்கமூட்டலிலிருந்து புறப்பட்ட ஜெயலலிதா கம்பரசன்பேட்டை, அல்லூர், பெட்டவாய்த்தலை, ஜீயர்புரம், குலுமணி, எட்டரைக்கோப்பு, சோமரசம்பேட்டை கிராமங்களில் மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அனைத்து பகுதிகளிலும் மக்கள் வெள்ளம் போல திரண்டு வந்து ஜெயலலிதாவை வரவேற்றனர். குலுமணி எம்ஜிஆர் சிலை அருகில் முதல்வருக்கு செண்டை மேளம் முழங்க சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெண்கள் மலர் தூவி ஜெயலலிதாவை வரவேற்றனர். அவர்கள் மத்தியில் பேசிய ஜெயலலிதா, ஸ்ரீரங்கம் தொகுதியில் துவக்கப்பட்டுள்ள திட்டங்கள் அனைத்தும் விரைவில் முடிக்கப்படும் என்றும், தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைவரும் பயன்பெறும் வகையில் முதற்கட்டமாக 190 கோடி ரூபாய்க்கும் மேலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளேன். இவை அனைத்தும் விரைந்து முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதாவுடன் அவரது தோழி சசிகலா, அமைச்சர்கள் செங்கோட்டையன், சிவபதி, மாநகர மாவட்ட செயலாளர் மனோகரன், கூப்பா கிருஷ்ணன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர்.